விஜயநகர பேரரசின் புகழ் 8 திக்கும் பரவியிருந்த அந்த நாளில் அரபு தேசத்திலிருந்து வந்த ஒரு வணிகன் பார்ப்பவர் கண்களை கட்டிப்போடும் அழகும் மின்னல் வேகமும் கொண்ட நூற்றுக்கணக்கான உயர்வகை குதிரைகளை மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு கொண்டு வந்தான். அந்த குதிரைகளின் பிடரிமயிர் காற்றில் அலைபாயும் அழகையும் அவற்றின் கால்கள் தரையில் படும்போது எழும் இடி முழக்கத்தையும் கண்ட மன்னர் தன் படைவீரர்கள் அனைவரும் இதுபோன்ற குதிரைகளையே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு குதிரையையும் வளர்க்க ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவற்றுக்கு தேவையான தீவனம் மற்றும் பராமரிப்பிற்காக ஏராளமான பொற்காசுகளை வாரி வழங்கினார். இதில் விகடகவி தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை வழங்கப்பட்டது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் தங்கள் குதிரைகளை மென்மையான மெத்தைகளில் படுக்க வைத்து கொள்ளும் பாலும் கொடுத்து குண்டாக வளர்த்தபோது தெனாலிராமன் மட்டும் தனது வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய இருட்டறையை உருவாக்கி குதிரையின் முகம் மட்டும் வெளியே தெரியும்படி வலுவான இரும்பு சட்டங்களை அமைத்து அதற்குள் அந்த குதிரையை பூட்டி வைத்தார். அரசாங்கம் கொடுத்த பொற்காசுகளை தன் குடும்பத்திற்காக செலவிட்ட அவர் தினமும் காலையில் ஒரு கட்டு பசுமையான புல்லை எடுத்துச் சென்று குதிரையின் மூக்கிற்கு அருகே நீட்டுவார். பசியால் தவிக்கும் அந்த பிராணி புல்லை கடிக்க வரும்போது சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்துக் கொள்வார். இப்படி ஒரு மாதம் முழுவதுமாக பசியாலும் ஏமாற்றத்தாலும் தவித்த அந்த குதிரை புல்லை கண்டாலே ஒருவித வெறியோடு பாயும் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு மாதம் கழித்து மன்னர் ஆய்வு செய்ய வந்தபோது மற்ற அமைச்சர்களின் குதிரைகள் அதிக உணவால் சோம்பேறியாகி நகரக்கூட முடியாமல் நின்றதைக் கண்டு அதிருப்தி அடைந்தார். ஆனால் தெனாலிராமனின் குதிரையை வெளியே அழைக்க ஒரு காவலர் சென்றபோது அது பசியால் சீறிக்கொண்டு அவர் கையை கடிக்க பாயவே மன்னர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அப்போது தெனாலிராமன் மெல்ல சிரித்துக் கொண்டே, மன்னா, போர்க்களத்தில் நமக்கு தேவைப்படுவது அழகும் தடியும் அல்ல, எதிரியை கண்டதும் பாயும் பசுயுள்ள வேங்கையின் வேகம். குதிரைக்கு உணவை ஒரு லட்சியமாக காட்டி அதன் ஆற்றலை நான் பல மடங்கு கூட்டியுள்ளேன் என்று கூறி போர் வீரர்களுக்கு தேவையான உண்மையான உத்வேகத்தை விளக்கி மன்னரின் பாராட்டையும் வைரமாலையையும் பரிசாக பெற்றார்.